ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சேனல் வழியாக தேவன் உங்களை தம்முடைய வார்த்தை கொண்டு சந்திப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் அப்பா எல்லாவற்றிற்கும் நீரே தலையாய் நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் மகிமைப்படுங்க. நீங்க மறைத்து இந்த ஜனங்களோடு நீங்க பேசுங்க. நம்முடைய வார்த்தைகள் 100ஆக பலன் தருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வார்த்தையானது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி விட்டது என்று தேவன் தெளிவாக தம்முடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து விட்டார் என்றுதான் வேதம் எழுதி இருக்கிறது. நம்முடைய அனுபவத்தை கொண்டு, நம்முடைய எல்லா வாழ்க்கையின் நடைமுறையை கொண்டு வேத வசனத்தை நாம் அழித்து விட முடியாது. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை ஒருவன் எடுத்து போடவும் கூடாது, ஒன்றும் சேர்க்கவும் கூடாது என்று. வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இப்படியாக எழுதியிருக்கிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி விட்டார் என்று வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. பிசாசு தம்முடைய சபை மக்களையும் சபையின் ஜனங்களையும் பிசாசு ஏமாற்றுகிறான். நீ தரித்திரனாக வாழ்ந்து செத்து போய்விடு, நோயாக வாழ்ந்து நீ செத்து போய்விடு, நீ உபத்திரத்தில் வாழ்ந்து செத்து போய்விடு என்று பிசாசு தம்முடைய ஜனங்களை ஏமாற்றுகிறான். அதனால்தான் இயேசு சொன்னார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. ஆண்டவர் முழு வாழ்க்கையும் திருப்ப சொல்லல, மனசு மட்டும் திருப்பு. ஏன்னா மனசுல தான் பிசாசு தன்னுடைய போராட்டத்தை அவன் ஆயுதமாக்குகிறான். பிசாசு மனதை மாற்றுகிறான், மனதை தன்னுடைய பக்கத்தில் அவன் இழுக்கிறான். அப்படி என்னவென்றால், வேத வசனத்துக்கு மாறாக செயல்படுகிற எல்லா சிந்தனைகளையும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. வேதம் என்ன சொல்கிறது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளி விட்டது என்று எவ்வளவு சுலபமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுதியிருக்கிறார். நீங்க நம்ம வேதத்தை எத்தனை முறை நம்ம படிக்கலாம், ஆனா எந்த வார்த்தை நம் இருதயத்துக்குள் போகிறதோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிறது. இதுதான் மாறாத சத்தியம். ஆண்டவர் சில காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு சுலபமாக தான் வைத்திருக்கிறார். நல்லாக வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 8வது வசனத்து வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவினிடத்தில் போய், இதோ என்னுடைய புருஷன் இறந்து போய்விட்டான், கடன் கொடுத்தவன் இதோ எனக்கு 2 குமார்களை அடிமையாக்க கொள்ள பார்க்கிறான் என்று சொன்னும் பொழுது அவன் மிகவும் ஒரு வார்த்தை கேட்டான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? கடன் தொல்லை மிக பெரிய தலைவலியா ஆயிருச்சு. புருஷங்காரர் இருக்கும்போது கடன் வச்சுட்டு, குடும்பத்துல கடன் வச்சுட்டு செத்துட்டா. அப்படி செத்த உடனே கடன்காரன் வந்துட்டான். ஒன்று கடன் கொடு, வாங்கின பணத்தை நீ கொடு, இல்லையா உன்னுடைய பிள்ளைகளை நான் தோட்டத்தில் அடிமையாக வச்சு நான் வேலை வாங்கி அதில் நீ கட்ட வேண்டிய கடனை நான் அதில் கழிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை அடிமையாக்கி கொள்றதுக்காக 2 குமாரர்களை அழைக்கிறான். பெற்ற தாய்க்கு மிகவும் கவலையாக, மன வருத்தமாக, மனவேதனையாக இருந்த பொழுது தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் கேட்கிறா, அப்படி இதோ ஆண்டவனே, கடன் கொடுத்தவன் வீட்டின் வாசல் படியிலே வந்து விட்டான், நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கடன்ல தான் இந்த தேசத்துல மாட்டிருக்கு. இந்த உலகமே கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இதோ யாராவது ஒரு பிசினஸ் மேன் கேட்டீங்கன்னா கடனில் தான் இருக்கிறான். யாராவது தேவ பிள்ளைகள் கேட்டாலும் கூட கடனில் தான் இருக்கிறாங்க.
காரணம் என்னதுன்னா, இன்னைக்கு கடன் என்றது ஒரு பெரிய சாபமாகவே இருக்கிறது. கடன், கடன், கடன். எங்க பார்த்தாலும் கடன், கடன், கடன். எல்லாருடைய குடும்பம் மிகவும் இதோ இதோ கீழாக போன மிகப்பெரிய நோக்கம் என்னதுன்னா கடன் தான். கடன் ஒரு மனிதனை அழிக்கிறது. ஒரு ஒரு கடன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முன்னேற விடவே விடாது. ஒரு கடன் மனுஷனுடைய வாழ்க்கையே திட்டத்தையே அழித்து விடுகிறது. நிறைய ஊழியங்கள் கடன் பட்டு அழிந்து போன ஊழியங்கள் அநேகம் உண்டு. அநேக தேவ மனிதர்கள் கடன் பட்டு அடுத்த லெவல் ஊழியத்துக்கு போகக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்ட ஊழியர்கள் அநேகம் உண்டு. ஊழிய குடும்பங்கள் அநேகங்கள் உண்டு. யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இந்த தாய் கடன்காரன் வந்த உடனே தேவனிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவனே, எனக்கு இவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்கிறது, இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு சுலபமான வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். நம் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சுலபம்தான், சுலபமான காரியம்தான் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் கடினமையான காரியமே கிடையாது. நல்லா யோசிக்காங்க. நம்ம எதெல்லாம் திட்டம் பண்ணி போறோமோ அதெல்லாம் கடுமையாகத்தான் இருக்கும். நாம் எதெல்லாம் யோசனை பண்றோமோ அதெல்லாம் கடுமையான சூழ்நிலையில போய் முடிஞ்சிடும். அதனாலதான் மனுஷனுக்கு தோன்றும் வழிகள் அநேகங்கள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் எழுதி வைக்கிறது. ஆனா இந்த அம்மா பல வழிகள் எல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்ககிட்ட போய் இந்த நான் பல பேர் என்ன செய்வோம், இங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பாங்க. இந்த கடன் அடைப்பது இன்னொருத்தர்கிட்ட வாங்குவாங்க, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இங்க அடைப்பாங்க. இப்படியே மாத்தி மாத்தி கடன் அடைப்பதற்காக கடன் வாங்கி கடைசியில் கடன்லயே செத்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் கடன் பட்ட அந்த மகளை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் சுலபமான ஒரு ரூட்டு போட்டார். நமக்கு எல்லாமே தெரியும் தான். கேட்டா ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வரைக்கும் ஒப்பிச்சிடுவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் சுலபமான ரூட்டு போட்டாரு. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை, தேவனுடைய பார்வை அதுதான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த அம்மா சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சரி, உன்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுல, பக்கத்து வீட்டுல போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உன் வீட்டுக்குள்ளார வச்சு அது எல்லாத்தையும் நிரப்ப அப்படின்னாரு. நம்மனா கேள்வி கேட்போம். அடுத்தது நம்ம மூளையிலேயே பல விஷயங்கள் வச்சு அலசரம் இல்லை. ஏன்னா பைபிள் எல்லாம் மூளையில் வச்சுட்டு இருக்கிறோம். மூளையில் வச்சுட்டு இருந்தா மூளை தான் வேலை செய்யும், மாம்சம் தான் வேலை செய்யும். அந்த அம்மா குழந்தை போல, அதனாலதான் ஆண்டவர் குழந்தை போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். காரணம் என்னது? குழந்தை போல. குழந்தை போல அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் எல்லா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறா. அப்படி நம்ம 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரன் தருவானா? தரமாட்டான். அங்கே தருவானா? தரமாட்டான். பாத்திரத்தை தருவானா? தரமாட்டான். இது நடக்குமா? நடக்காது. இப்படியெல்லாம் நம்ம மூளை வேலை செய்யும் பாருங்க. ஆனா அந்த அம்மா அதுக்கு பதில் பேசவே இல்லை. அடுத்த வார்த்தை அந்த அம்மா இடத்துல வரவே இல்லை. அடுத்த வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அயலத்தார் வீட்டார் இடத்தில் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வச்சுட்டா. அப்படி வச்சுட்டு ஊத்துறாரு, எல்லா பாத்திரத்துல ஊத்துறாங்க. அந்த எண்ணெய் வந்துகிட்டு தான் இருக்கு. எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. உன் கடனை அடைக்கிறதுக்கு எண்ணெய் வந்துகிட்டு தான் இருக்கு. கடன் அடைப்பதற்கு என்ன வருது? மகிமையிலிருந்து வருது, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இதோ வாசல் திறக்குது. தேவனுடைய அக்கினியிலிருந்து தேவனுடைய வாசல் திறக்குது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் இருந்து எண்ணெய் திறந்து வருகிறது. ஏனென்றால் அவர் கண்மலையானவர் அல்லவா, அவர் ஊற்றுக்கு காரணர் அல்லவா. என்ன வருது? எல்லா பாத்திரம் ஃபுல்லாயிருச்சு. எல்லா பாத்திரம் ஃபுல்லு, எல்லா பாத்திரம் நிரம்பிருச்சு. ஆண்டவர் அறகுறையான வேலையை செய்ய மாட்டார். ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு நிரப்பி விடுவார், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த அம்மா மறுபடியும் போகுது. அந்த அம்மா ஆண்டவரை பார்க்க, எலிசாவை பார்க்க போறாரு. ஆண்டவனே, இந்த காரம் இப்படி அதிசயமாய் நடந்திருக்கு அப்படின்னு. நீ அதை வித்து உன் கடனெல்லாம் அடைச்சிடு. நீ பூமியில போய் ஜீவனம் பண்ணு. எனக்காக நீ போய் வாழு. எனக்காக நீ போய் பிரகாசி.
அந்த கடன் தான் இதோ பிரகாசிக்கிறதுக்கு தடையா இருக்குமானால் அந்த கடனை தேவன் அவர் தம்முடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் சுட்டரிப்பாராக. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கடன் பிரச்சனை தான் உன்னோட ஊழியத்துக்கு தடையா இருக்குமானால் இந்த வசனத்தை கொண்டு தேவனிடத்தில் போய் உட்காரு. ஆண்டவரே, அந்த மகளுக்கு கடனை அடைக்கும்படியாக சுலபமான வாசலை நீங்க திறந்தீங்க. என் வாழ்க்கையில இந்த கடனெல்லாம் அடைப்பதற்கு ஒரு வாசலை நீங்க திறந்து தாங்க என்று நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் 100% செய்து முடிப்பார். நல்லா கவனமா கேளுங்க. 10,000 லிட்டர் அந்த அம்மாவுக்கு எண்ணெய் அப்படியே வருது. 1 லிட்டர் எண்ணெய் எவ்வளோ? செக்கெண்ணெய் வாங்கினீங்கன்னா 220 ரூபா, 240 ரூபா. இது ரீஃபண்ட் ஆயில் வாங்கினீங்கன்னா 60 ரூபா, 70 ரூபா. 10,000 லிட்டருக்கு நீங்கள் கணக்கு போடுங்க. அந்த அம்மா போய் அறுத்துட்டு வந்ததா? செக்கில் போய் ஆட்டுறதுக்கு இதோ அறுத்துட்டு மிஷினில் போட்டு அரைச்சி அப்புறம் கடன்காரருக்கு போய் கொடுத்தா அப்படியா? சொல்லுங்க. போய் வயல் போய் விதைச்சா அப்படியா? எண்ணெய் ஆட்டுறதுக்கு கல்லெல்லாம் போட்டா அப்படியா? விவசாயம் பண்ண அறுத்துட்டு வந்தா அப்படியா? இல்லம்மா, இல்ல. இந்த இடத்துல தான் நீங்க யோசிக்கணும். உங்க ஆவியில யோசிங்க. பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நீங்க யோசிங்க. ஆண்டவர் இடத்துல சுலபமான வழி இருக்கு. அவரிடத்துல 1000 வழிகள் இருக்கு. நம்முடைய பிரச்சனை மாற்றுவதற்கு 1000 வாசல்களை அவர் திறந்து விடுவார். கேளுங்க. நீங்க ஆண்டவரிடத்தில் போய் உட்காந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய கடன் சுமையிலிருந்து எனக்கு விடுதலையாக்க ஒரு வாசலை திறந்து தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அந்த அம்மாவுக்கு சுலபமான வாசலை ஆண்டவர் திறந்து தந்தார். பேதுரு கூட பாருங்க, ராவெல்லாம் என்ன செய்யறா? இப்படி மீன் பிடிக்க வலை போடுறாரு. ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல. இயேசு வந்தார். அப்ப நீ வலைய ஆழத்துல தள்ளி போய் போடுப்பா அப்படின்றாரு. போட்டார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அந்த கடலை உண்டாக்கினவர், அந்த மீனெல்லாம் உண்டாக்கினவர் சொல்றாரு, போய் போடுப்பான்னாரு. அவ்வளவுதான், எல்லா மீனும் வலைக்குள்ளார பூந்துக்குச்சு. யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார் பாத்தியா, மீனை ஒரு விழுங்கும்படி ஆயத்தம் பண்ணினார் என்று. கடல் இருக்க அத்தனை மீன் அவருதான். அந்த வெறுமையை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் இடத்துல சுலபமான காரியம் இருக்குதுங்க. யாருக்கிட்ட மனுஷனிடத்துல போவாதீங்க. மனுஷனிடத்துல போனீங்கன்னா அவன் 1000 பிரச்சனைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மனுஷன் தான். தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. இன்னொரு விஷயம் ஆவியானவர் ஏவரார், அதையும் நான் சொல்லிடுறேன். யாக்கோப்பு சரி, இவரு யாரு? யாக்கோப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா யாரு? ரெபேக்காலுக்கு என்னாவது அப்படின்னா 2 குழந்தைங்க வயிற்றுல போய் முட்டி மோதுது. உரசுதான் உள்ளார. அந்த காலத்துல எங்கெங்க ஸ்கேன் இருந்தது? ஸ்கேன் எங்கேயாவது இருந்ததா? கிடையவே கிடையாது. ஸ்கேன் எல்லாம் ஒண்ணு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காடுறா. அப்படி ஆண்டவரே, வயிற்றுல 2 குழந்தைகள் என்ன செய்யுது? ஒன்றோடு உராசுதே. அது என்னன்னு சொல்லி கேட்கறா. அப்படி ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன் இளவன் சேவிப்பான், உன்னிடத்தில் 2 ஜாதிகள் பிரியம் என்று ஆண்டவர் அப்படி ஸ்கேன் போட்டு தெளிவா ரிசல்ட் எடுத்து தராரு. ஆண்டவரிடத்துல 1000 வழிகள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலலாம் ஆண்டவரிடத்துல போய் தான் பல விஷயங்களை, பல போராட்டங்களை மேற்கொள்ள முடிஞ்சது. அதனால சுலபமான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கானான் ஒரு கல்யாணத்துல 10,000 பேத்துக்கு திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, திராட்சை ரசம் இல்லாம போயிருச்சு. அப்ப திராட்சை ரசம் எப்படி வந்தது? இயேசு சொன்னார், யோ போய் தண்ணி எடுத்து மாட்டுடியா அப்படின்னாரு. அவ்வளவுதான். வெறும் தண்ணீர் திராட்சை ரசமா மாறி அநேகரை சந்தோஷிப்பிக்கவில்லையா? ஆண்டவரிடத்திலே சுலபமான வாசல்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது சுலபமான வாசலிலே நம்மை அவர் திறந்து தந்தருளி விட்டார். அதனால நீங்கள் இந்த வசனத்தை குழந்தை போல ஏற்றுக்கிட்டு நீங்க தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் சுலபமான வாசல்களை ஆண்டவர் திறந்தருளுவராக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்கு சுலபமான வாசல்களை தேவன் திறந்தருளியவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சின்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவில் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உங்களுக்கு நான் நிச்சயமாக போடுகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.